இறைவனை ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். பிரிவினை மறந்து பகைமையை கலந்து சரித்திரம் படைக்கச் செல்வோம். புது சரித்திரம் படைக்கச் செல்வோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். இறைவனின் ஆலயம் கூடிடுவோம், விடுதலை ராகங்கள் பாடிடுவோம். தாயின் கருவில் காக்கும் இறைவன் தனது அன்பால் அழைக்கின்றார். உயிர்ப்பின் செய்தியை உலகிற்கு அளித்து உவகையுடனே அழைக்கின்றார். அவரின் சாட்சியாய் உலகினை வாழ, அவரின் சாட்சியாய் உலகினில் வாழ ஒன்று கூடி சென்றிடுவோம். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். ஆர்ப்பரிப்போம் அவர் சந்நிதியில், அகமகிழ்வோம் அவர் பிள்ளைகளாய். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இணைந்து இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து தந்தையர்களோடு நானும் ஒன்று சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிமையான காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வாழ்நாளிலே இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக, ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றியோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். பிறக்க இருக்கின்ற இந்த புதிய வாரம் நம் அனைவருக்கும் மகிழ்வையும் நிறைவையும் பிறரை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு மீண்டும் இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தந்திருக்கின்ற மிகப்பெரிய கொடைகளிலே ஒன்று, எனக்கு அருகில் இருப்பவருக்கு என்ன நடக்கின்றது, என்னால் என்ன செய்ய முடியும், எப்படி அவருக்கு உதவலாம் என்பதை அறியக்கூடிய ஞானத்தையும் அருமையான கண்களையும் நமக்கு தந்திருப்பது. பல நேரங்களிலே பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல, தெரிந்தும் தெரியாதவர்களைப் போல அலட்சியமாகவோ அல்லது கவனக்குறைவாகவோ இருந்திருப்போம். அவைகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி நம் பாவங்களை மன்னித்து
பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல இதயம் வேண்டும் என்று குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூது புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம்,
எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவரென வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறவும் வாழுகின்ற பொழுது மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது: சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலை மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ரேலின் மக்கள் தேடும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. அவர்கள் வீணையொடி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீதை போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெய் தடவிக்கொள்கின்றார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146 பதிலுரை. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே 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 நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரை போற்றிடு. 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 என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்ணை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ
ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவரை போற்றிடு என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் போந்தி பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமிலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia. அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பரிசேயரிடம் கூறியது, செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசி ஆற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானத்துதர்கள் அவரை அபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில்
அபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை அபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். அதற்கு அபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரிய பிளவு ஒன்று உள்ளது. ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். அவர், அப்படியானால் தந்தையே, அவரை என் தந்தை வீட்டிற்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவர்களும் மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர்களை எச்சரிக்கலாமே என்றார். அதற்கு அபிரகாம், மோசையும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார். அவர், அப்படியானால் தந்தை அபிரகாமே, இறந்த ஒருவர் அவரிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார். அபிரகாம், அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர் தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னும் ஒரு வாரத்தை நமக்கு தந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த அருமையான வாசகங்களை நமக்கு தந்திருப்பதற்காக நன்றி சொல்லி, ஆண்டவரது அருளாசீர் நம்மோடு என்றும் இருக்க வேண்டும் என்று வேண்டி, அன்னையினுடைய பரிந்துரை நம்மை என்றும் காக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டின் 26வது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த அருமையான வாரத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடம், பார்த்தும் பார்க்காத கண்கள் என்ற ஒரு சிறிய தலைப்பை உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதை பற்றிய விளக்கத்தோடு இன்றைய நாளில் ஆண்டவர் தருகின்ற செய்தியை கேட்போம். நற்செய்தி வாசகத்தினுடைய பின்னணி, எருசலேமை நோக்கிய பயணத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மீண்டும் ஒரு பாடத்தை சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம். அருமையான பாடம். அந்த பாடம்தான் நமக்கும் வாழ்க்கை பாடமாக அமைவதை நாம் பார்ப்போம். இதனுடைய இம்மிடியட் கான்டெக்ஸ்ட், எதற்காக இவர் இந்த உவமையை கட்டமைக்கிறார் என்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி அதிலேயே தான் நாம் பார்க்கிறோம். 16வது அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பதிலினால்தான் இந்த உவமையை கட்டமைக்கிறார். எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கூறுவார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. அதை தெளிவாக சொல்லுகிறார். ஒன்று இது இல்லாது, அவ்வளோதான். அதற்கு அந்த பரிசேயர்கள் எப்படி நக்கல் செய்கிறார்கள் என்று பாருங்கள். இப்படிப்பட்ட மனநிலை நம்மிடமும் இருப்பதை நீங்கள் காணலாம். பண ஆசை மிக்க பரிசேயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தார்கள். ஆகவே ஏளனம் செய்த, புரிந்தும் புரியாதவர்களைப் போல நக்கலாக பேசிய அந்த பரிசேய கூட்டத்திற்கு இந்த உவமையை இயேசு கட்டமைக்கிறார். ஆகவே இந்த உவமையினுடைய விரிவாக்கத்தை சற்று பார்ப்போம். இந்த உவமை
மகிழ்ச்சியான நல்வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் கூறுகின்ற ஒரு அருமையான கட்டமைக்கப்பட்ட உவமை. அதாவது வாழ்ந்த 3 கதாபாத்திரங்களை வைத்து ஆண்டவர் இந்த உவமையை சொல்லுகிறார். பெயரில்லாத ஒரு பெரிய பணக்காரன், ஏழை லாசர், தந்தை ஆபிரகாம், இந்த மூவரையும் வைத்து அவர் இதை சொல்லுகிறார். இந்த மூவருமே யூதர்கள். அதாவது திருச்சட்டம் நன்கு தெரிந்தவர்கள், சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை நன்கு அறிந்தவர்கள், உடன்படிக்கையின் மக்கள். ஆகவே கடவுளையும் மனிதர்களையும் இணையாக அன்பு செய்ய வேண்டும் என்பதை நன்கு தெரிந்த ஒரு கூட்டம். ஆகவே இவர்கள் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நன்கு அறிந்த யூதர்கள். அதாவது மனிதர்களை எப்படி மதிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும், அவர்களை எப்படி வாழ வைக்க வேண்டும், தனி மனித ஒழுக்கத்தோடு எப்படி வாழ வேண்டும், எப்படி தர்மம் செய்ய வேண்டும், எப்படி பிறரை புரிந்து கொள்ள வேண்டும், தனக்கு அருகில் இருப்பவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து எப்படி அவரை வாழ வைக்க முடியும் என்பதெல்லாம் நன்கு தெரிந்த கூட்டம். அந்த பணக்காரனுக்கும் தெரியும், ஏழை லாசருக்கும் தெரியும், தந்தை ஆபிரகாம் வாழ்ந்து சென்றவருக்கும் தெரியும். ஆகவே சுருங்கக்கூறின் மனித நேயத்தையும் மனிதத்தையும் எப்படி புகழ வேண்டும், எப்படி போற்ற வேண்டும், எப்படி வாழ வைக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லாமல் வாழ்ந்தவர்கள். இதைத்தான் தங்களுடைய குழந்தைகளுக்கு வாழையடி வாழையாக அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இதைத்தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தங்களுடைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள். ஓய்வு நாளிலே இதை பற்றி அதிகம் பேசுவார்கள். ஆகவே இவர்களுக்கு வாழ்வு என்பது, மனித நேயம் என்பது எப்படி என்பது தெரியும். அதைத்தான் நாம் நீதிமொழிகள் புத்தகத்தில் இவ்வாறு பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 25வது அதிகாரம் 21, 22 வசனங்களிலே அவருடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதை படம் பிடித்து காட்டுகிறார். உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. யாருக்கு? எதிரிக்கு. ஆகவே எதிரிக்கே நீ இப்படி செய்ய வேண்டுமானால் உன் அருகில் இருப்பவனுக்கு நீ எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பது அங்கே வரிகளுக்கிடையிலே சொல்லப்படுகிறது. ஆகவே எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று சொல்லுகின்ற பொழுது உன் அருகில் இருப்பவனுக்கும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நீ செய்வதால் என்ன கிடைக்கிறது? அதற்கு இவ்வாறு செய்வதால் ஆண்டவர் உனக்கு கைமாறு அளிப்பார். வேதம் சொல்லுகிறது. நீ செய்தால் கண்டிப்பாக உனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று சொல்லுகிறது. ஆகவே இதை நன்கு தெரிந்தவர்கள், அந்த பணக்காரனுக்கும் தெரியும், நன்கு எப்படி வாழ வேண்டும் என்பது அவனுக்கு புரிந்த ஒரு நல்ல செயல், அவனால் செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் அவன்தான் செய்யாமல் விட்டு விடுகிறான். இதைத்தான் முதல் வாசகத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் எதிர்மறையான வார்த்தைகளால் சொல்லுகிறார். நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறீர்கள், தங்க கட்டிலே படுக்கிறீர்கள், எண்ணெய் ஊற்றி உங்கள் உடம்புகளை மசாஜ் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போவதில்லை. காரணம், உனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏழைக்கு, உனக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மனிதத்தை உன்னால் வாழ வைக்க முடியாவிட்டால் இவைகளெல்லாம் செய்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று எதிர்மறையாக அவர் அந்த இஸ்ராயல் மக்களை சாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே வாழ்ந்த இவர்கள் நமக்கு சொல்லுகின்ற இந்த அருமையான பாடம், உறவை பலப்படுத்துங்கள், அருகில் இருப்பவருக்கு என்ன தேவை என்று கண்களால் காணுங்கள், பார்க்காத கண்களாக இருந்து விடாதீர்கள், அல்லது பார்த்தும் பார்க்காத கண்களாக அலட்சியமாக அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் மிகவும் மோசமாக அப்படி பார்க்கிறது தெரியாததைப் போல உங்கள் உறவுகளை பாழ்படுத்தி விடாதீர்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இப்படித்தான் பணக்காரன் வாழ்ந்தான் என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிவீர்கள். இப்படிப்பட்ட சூழல் இன்றும் இந்த கணிப்பொறி உலகிலே, உலகமயமாக்கப்பட்ட இந்த உலகில் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
உங்களுக்கு இது நன்கு புரியும். ஆகவே ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லுகிறேன். யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள் அல்ல, அது இந்த மறையுரையின் சாராம்சமும் அல்ல. முதியோர் இல்லங்கள் இப்பொழுதெல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது, வசதிகளும் பெருகுகின்றன. அதே போன்று முதியோர் இல்லங்கள், அநாத இல்லங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் யார் இருக்கிறார்? வயது முதிர்ந்த பெரியவர்கள், வசதியான பிள்ளைகளை வளர்த்து வாழெடுத்தவர்கள் இருக்கின்ற கடைசி இடம் அநாத இல்லம் போல ஒரு ஆசிரமத்தில் போய் இருக்கிறார்கள். பெற்றோரை இன்னும் ஒரு சிலர் வெளியே விட்டால் தானே தப்பு, என் பையன் கொண்டு போய் அங்கே விட்டுட்டான் இங்கே விட்டுட்டான் அநாத இல்லத்தில் விட்டுட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இப்பொழுது ஒரு புதிய கலாச்சாரமும் வருவதாக கேள்விப்படுகிறோம். ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளே இரு, வீட்டு காவல், அப்பா அம்மா வச்சு வீட்டுக்குள்ளே வச்சுறது, பூட்டி விட்டுறது, எங்கேயும் வெளியே போகக்கூடாது, வேணுங்கிறத தரேன், இந்தா சாப்பிடுங்க, போங்க உட்காருங்க, டிவி இருக்குது எல்லாம் இருக்குது, வெளியே போகக்கூடாது, வெளியே போனால் சிக்கல், என் பையன் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை ஏதாவது பேசுவீங்க என்று ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அல்லது பண்ணப்பட்ட பெற்றோர்களும் இருப்பதை காணுகிறோம். இன்னும் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஜாதியம், எதை சொன்னாலும் எதை செய்தாலும் உடனே அதற்கு ஒரு கலரிங். என்ன கலரிங்? ஜாதி கலரிங். இல்லறம் துறவரம் தனியறம் எல்லா அறத்திலும் இந்த கலரிங் இருப்பதை நாம் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். நல்லது செய்தாலும் அதற்கு ஒரு கலரிங். அது என்ன கலரிங்? ஜாதியம். வேண்டப்பட்டவருக்கு செய்கிறார், இவருக்கு செய்கிறார், அவருக்கு செய்கிறார், அல்லது வேண்டப்படாத நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று ஏராளமான சாக்கு போக்குகளை சொல்லி பார்த்தும் பார்க்காத கண்களோடு அலட்சிய போக்களை வாட நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உவமை நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன? மூன்றாவது பகுதி. இந்த உவமை மிக அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆபிரகாம் மூலம் ஆண்டவர் அவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இன்னும் நமக்கு பின்வரக்கூடிய சந்ததியினர் அனைவருக்கும் சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடத்தை உங்கள் முன் விட்டு செல்ல ஆசைப்படுகிறேன். பணக்காரனுக்கும் ஆபிரகாமுக்கும் நடந்த உரையாடல். பணக்காரன் பேசுகிறான், ஆபிரகாமே எனக்கு இரங்கும், லாசர் மடியிலே இருக்கின்ற லாசருடைய விரலை நனைத்து ஒரு நுனி நனைத்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் விடும், ஏனென்றால் நான் இந்த தீப்பிழம்பிலே கிடந்து கஷ்டப்படுகிறேன் என்று உள்ளதை உள்ளவாறு சொல்லுகிறான். கஷ்டப்படுவதை, தாங்க முடியாத அந்த துன்பத்தை, வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதராகிய ஆபிரகாமிடம் சொல்லுகிறான். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், அருமையாக பேசுகிறார். அவன் எதிர்பார்த்ததைப் போலவே அவனிடம் பேசுகிறார். மகனே, நீ உன் வாழ்நாளில் நல்லவைகளையே பெற்றாய், ஆனால் இங்கு இவனோ துன்பங்களை பெற்றவன் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த பணக்காரன் விடுவதாக இல்லை. அவன் மீண்டும் அவரிடம் கேட்கிறான், ஆபிரகாமே, என் தந்தை வீட்டிற்கு இவரை அனுப்பும், லாசரை அனுப்பும். எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த வேதனை மிகுந்த இடத்திற்கு வராமல் இருக்க அது உதவியாக இருக்கும். ஆதங்கத்தோடு பேசுகிறான். தான் நிராகரிக்கப்பட்டான், தன்னுடைய சகோதரர்களாவது கூட்டு குடும்பமாவது நன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். நல்லவன். ஆகவே தான் அதை கேட்கிறான். அதற்கு ஆபிரகாம் மிக அழகாக சொல்லுகிறார், மோசேயும் இறைவாக்கினர்களுக்கும் அவர் செவி சாய்க்கட்டும். நீ கேட்கிறதை தான் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். திருச்சட்டம் சொல்லுகிறது, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, மனிதர்களையும் இறைவனையும் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை அது தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் மோசேயுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் திருச்சட்டத்திற்கும் செவி சாய்க்கட்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அவன் விடுவதாக இல்லை. மீண்டும் அவன் பேசுகிறான், அப்படி அல்ல தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் இங்கிருந்து சென்று அவர்களிடம் போய் பேசினால் அவர் நிச்சயமாக நம்புவார்கள். இவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்க. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். இப்பொழுதுதான் வாழ்க்கையை அனுபவித்து பார்க்கிறான். இழந்ததை இப்பொழுதுதான் உணர்ந்து பார்க்கிறான். எத்தனை பேர் நாம் எப்படி இழந்து விட்டு உணர்ந்து பார்க்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். கடவுளிடம் எப்படியெல்லாம் பேரம் பேசுகிறோம் என்று யோசியுங்கள். நான் இழந்த என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், கோபித்து கொண்டு சென்ற என்னுடைய பெற்றோர் வர வேண்டும் என்று எப்படியெல்லாம் ஆதங்கப்படுகிறோம்.
ஆகவே அவனும் அந்த ஆதங்கத்தில் தான் சொல்லுகிறான். இறுதியாக அவர் சொல்லுகிறார், மோசேயுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து போனாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஒன்று உண்டு என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடைவெளியையும் அந்த யூதர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த இடைவெளியைத்தான் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த இடைவெளியை அவர் சொல்லுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்ளுகிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், உதவி கொடுக்க மாட்டார்கள். நான் பேசலை, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதம் சொல்லுகிறது. விவிலியத்தை தான் நான் படிக்கிறேன். எவன் ஒருவன் ஏழை கூக்குரல் இடும்போது எவன் காதை பொத்திக் கொள்ளுகிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு உதவி கொடுக்க மாட்டார்கள். இதுதான் அந்த கேப். இதைத்தான் அவர் சுட்டி காட்டுகிறார். இதைத்தான் அவர் அவருக்கு தெளிவாக சொல்லுகிறார். உனக்கும் எங்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி உண்டு. அவன் கூவி அழைத்த பொழுது உனக்கு கேட்கவில்லை. அவன் கூவி அழைத்ததை நீ பார்த்தும் பார்க்காதவனாக இருந்தாய். உறவை பிரித்து கொண்டாய், வேண்டாம் என்று சொன்னாய். இப்பொழுது அவன் இங்கு இருக்கிறான், வாழ முடியாது என்று சொல்வார். இதே ஆபிரகாம் தான் தொடக்க நூல் 18வது அதிகாரம் 16:39 சோதோம் குமோரோவுக்காக கடவுளிடம் பரிந்து பேசியவர், கடவுளிடம் அழுது மன்றாடியவர். 50 பேர் இருந்தால் காப்பாற்றி விடுவீரா, 40 பேர் 30 பேர் அப்படியே இறங்கிக்கிட்டே வந்து ஒருவனாவது இருந்தாலும் நீர் அவனை காப்பாற்றுவீரா, இந்த ஊரை காப்பாற்றி விடுவீரா என்று கேட்ட அதே ஆபிரகாம் தான் இப்பொழுது முடியாது என்று சொல்லுகிறார். நன்றாக யோசித்து பாருங்கள், எப்படி வேறுபாடு என்று பாருங்கள். அதே ஆபிரகாம் தான் இப்பொழுது அவன் எவ்வளவோ கூக்குரல் இடுகிறான், மாறிவிட்டவனாக நல்லவனாக கேட்கிறான், தனக்காக தன் குடும்பத்திற்காக இதுபோல் வேதனைப்படுபவர்களுக்காக கேட்கிறான். உறவை பிரித்து விட்டோம், வாழ வேண்டும், மீண்டும் இந்த உறவு பலப்பட வேண்டும் என்பதற்காக கேட்ட அவனிடம் அவர் இறங்கவே இல்லை. ஆனால் இவர் அந்த சோதோம் குமோரா நாட்டிற்காக பரிந்து பேசினார், எவ்வளவோ இறக்கப்பட்டார். தன்னை புழுவுக்கும் தூசிக்கும் சமானமானவன் உன்னிடம் பேசுகிறேன் என்று கேட்ட அதே ஆபிரகாம் இப்பொழுது பேச மறுக்கிறார். காரணம், இவன் உறவை பலப்படுத்தவே இல்லை. கண்கள் இருந்தும் பார்த்தும் கண்கள் பார்க்காத கண்களாக இருந்தது. இந்த நிலை நமக்கு வர வேண்டாம் என்பதற்காக சொல்லுகிறேன். லெட்ஸ் லீவ் இன் த ப்ரெசன்ட். நிகழ்காலத்திலே வாழ கற்றுக்கொள்வோம், உறவை பலப்படுத்த கற்றுக்கொள்வோம். உறவோடு வாழுகின்ற பொழுதுதான் மனிதம் சிறக்கும் என்பதை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 26-27 நாம் இவ்வாறு படிக்கிறோம். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். கோவப்படுறோம், ஆத்திரப்படுறோம், உறவுகளை வீணடிக்கிறோம், ஈகோ மாய்த்து விடுகிறது. அழகைக்கு இடம் கொடாதீர்கள், வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். பரிந்து பேசிய அதே ஆபிரகாம் பேச முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்குள் நம்மை தள்ளாமல் பார்த்து கொள்வோம். உறவுகளை பலப்படுத்துவோம், தர்மம் செய்வோம், மனிதத்தை வாழ வைப்போம். என்றும் எங்கும் எப்பொழுதும் இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு. லெட் இட் பி எ ப்ரெசன்ட் லைஃப். இன்று இப்பொழுது வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக
போதிய பிரார்த்தனை அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் ஆண்டவரில்தான். ஆகவே நம்பிக்கையோடு அவரிடம் நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். நிலை வாழ்வை பற்றி கொண்டு வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்களுக்காக செபிக்கின்றோம். இவர்கள் இறை மக்களை நம்பிக்கையிலும் உண்மை பாதையிலும் வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசர்க்கெல்லாம் அரசராம் எம் இறைவா, அநீதியின் செயல்களை அறவே எம் நாட்டு தலைவர்கள் நீக்கி வறியோருக்கும் நலிவுற்றோருக்கும் நலம் தருகின்ற நல்லாட்சி அமைத்து தர அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புரிந்து கொண்டு வாழ அழைப்பவரே எம் இறைவா, எங்களது அன்றாட வாழ்விலே கண்டுகொள்ளாமை, பிறர் மீது அக்கறையின்மை, பிறர் தேவையில் இருந்தும் புரிந்து கொள்ளாத நிலை, பார்த்தும் பார்க்காத கண்களுடன் வாழ்ந்த மனநிலையை நீக்கி மனித நேயத்துடன் வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களை பொழிபவரே எம் இறைவா, உம் அன்னையின் மேலுள்ள நம்பிக்கையாலும் அன்பாலும் ஈர்க்கப்பட்டு இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாம் செபிக்கும் உம் பிள்ளைகள் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், கரம் பிடித்து எல்லா சூழல்களிலும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் செய்கின்ற பயணங்கள், எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற நம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும் அதற்கான மனப்பக்குவம் அவர்களுக்கு வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண நாளையும் பிறந்த தின நாளையும் நினைவு கூறக்கூடியவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். திருமண வரன் வேண்டி காத்து கிடக்கக்கூடிய இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காக ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டும் என்று ஆண்டவர் அருள் புரிய ஜெபிப்போம். தடைகள் அனைத்தையும் தாண்டி அவர்களுக்கு நல்ல வரன் வேண்டும் என்று வேண்டுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லா இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் என்றுங்களே. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணி
மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நாங்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிக்கின்றவர்களோடும் சமூக ஊடகங்களிலே எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற அனைவரோடும் ஒன்றிணைந்து நாங்கள் சேர்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுனுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் தருகின்ற அருளாலும் ஆசீராலும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய அருள் வேண்டி ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து
வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்கு அருள் ஆசிரை தந்து வழி நடத்துகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பலிபொருள் திருவுணவாய் மாறி வரும் நேரமிது. நற்கருணை நம் உள்ளம் தவழ்ந்திடும் தருணமிது. பலிபொருள் திருவுணவாய் மாறி வரும் நேரமிது. நற்கருணை நம் உள்ளம் தவழ்ந்திடும் தருணமிது. இது அப்பம் அல்ல ஆண்டவர் தானே, இனி நாமும் நாமல்ல கிறிஸ்துதானே. இது ரசமல்ல ஆண்டவர் தானே, இனி நாமும் நாமல்ல கிறிஸ்துதானே. மாறியே வருகிறார் நம்மை மாற்றவே, மாறியே தருகிறார் ஊற்றாகவே. மாறியே வருகிறாய் நம்மை மாற்றவே, வாரியே தருகிறாய் ஊற்றாகவே. பலிபொருள் திருவுணவாய் மாறி வரும் நேரமிது. நற்கருணை நம் உள்ளம் தவழ்ந்திடும் தருணமிது. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய எண்ணெயின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.